ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணி அவங்க அந்த சுவை அப்படின்ற காம்படிஷனில் அவங்க வின் பண்ணிடுறாங்க. அவங்க டீமே வின் பண்ணுறாங்க. அப்போது கண்மணியை கேட்குறாங்க, எப்படி கண்மணி எல்லா டிஷ்ஷையும் மறக்காமல் உன்னால் சொல்ல முடிஞ்சது அப்படின்றாங்க. எதையுமே நான் மறக்கலை, ஏன்னா எங்கள் ஜேபி ரெஸ்டாரண்ட்டோட இது மெயின் சிக்னேச்சர் டிஷ்ஷு, அது எப்படி எங்களால் மறந்துட முடியும்ன்றாங்க. ஆனால் ஜீவா என்ன யோசிக்கிறாருன்னா, இல்லையே இது ஜேபி ரெஸ்டாரண்ட்டோட டிஷ்ஷே கிடையாதே, இவ எப்படி இதை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஓகே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த டீமே வின் பண்ணிங்க அப்படின்னு வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போது அன்பு அவர் ரூமில் இருக்கும்போது கார்த்திக் வராரு. அண்ணன் பார்த்தியா, அண்ணி எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இல்லைடா, அதுதான் நான் ஏற்கனவே இதை சொல்லி கொடுத்த டிஷ்ஷை எப்படி மறக்காமல் இருந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ணன் அப்போன்னா அன்னைக்கு இப்போ சொல்லி கொடுத்தியா அந்த டிஷ்ஷை அப்படின்றாரு. இப்போ இல்லைடா, நாங்கள் 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோமே, சந்தோஷமாக இருக்கும்போது சொல்லி கொடுத்த டிஷ்ஷு. ஆனால் இன்னும் அவள் மறக்கலைடா, மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டேன்றா, ஆனால் இந்த டிஷ்ஷை மட்டும் மறக்காமல் அப்படியே ஞாபகம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அபர்ணா வராங்க. அன்பு சார், என்ன எல்லாம் இங்கே இருக்கீங்க, வெளியில் சரியான பார்ட்டி கொண்டாடுறாங்க, அங்கே பாருங்களேன், எல்லாரும் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, வாங்க நம்ம எல்லாரும் அந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. போனாக்கா ஜீவா எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. கண்மணி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போது என்ன கேட்குறாங்கன்னா, கார்த்தியை பார்த்து, பவித்ரா, கார்த்தி இங்கே பாரு, நான் உனக்காகவே மேட்சிங்காக நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, உனக்கு என்னடி பவி, நீ சூப்பராக குட்டி தேவதமாக இருக்கடி, நல்லா இருக்கடி அப்படின்றாரு. அப்போது தேன்மொழி அன்பு சாரை பார்த்து கேட்குறாங்க, அன்பு சார் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவா பார்ட்டிக்கு அப்படின்றாங்க. ஓ ஓகே தேன்மொழி அப்படின்றாரு அன்பு. அப்போ கண்மணிக்கு அப்படின்றாரு. கண்மணிக்கு என்னதும் கண்மணி அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அன்பும் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்து யோசித்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வெண்ணிலாவும் அந்த இடத்துல இருக்காங்க, ஜீவாவும் அந்த இடத்துல இருக்காரு. வெண்ணிலாவுக்கு அப்படி எரியுதுங்க. அதுக்கப்புறமா பார்ட்டியில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. ஒரு டாஸ்க் இருக்குது உங்களுக்கு, ஜேபி ரெஸ்டாரண்ட் டீம் எல்லாம் வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு இப்போவும் டாஸ்கா, ஐயோயோ என்னங்க இங்கேயும் போட்டி வைக்க போகிறீங்களா என்ன அப்படின்றாங்க தேன்மொழி. இல்லை இல்லை, இது ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்ட்டி ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கு உங்களுடைய டீமில் லேடிஸ்க்கு டான்ஸ் ஆட தெரியும்னு கேட்குறாங்க. அப்போ கண்மணியை கூப்பிடும்போது கண்மணி வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அபர்ணாவை போய் ஆடுன்னு சொல்கிறாங்க. அபர்ணா, ஐயோ நான் வீடியோ எடுக்கிறேன்ப்பா, எனக்கு ஆடலாம் வராதுன்றாங்க. அப்புறம் பவியை சொல்கிறாங்க. பவி எனக்கு ஆடவே தெரியாதுன்னுறாங்க. அப்போ தேன்மொழியே போனா நான் தேன்மொழியும் போக மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறமா கண்மணியை வலிச்சிட்டு போகிறாங்க. வலிச்சிட்டு போனதும் ஒரு டிஜே போடுற ஆள் என்ன பண்ணுறாருன்னா, கண்மணிக்கு டான்ஸ் ஆட தெரிலன்னா அவர் கலாய்க்கிறாரு. அப்போ யாருக்குங்க டான்ஸ் ஆட தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பரதநாட்டியம் சாங்கு ஆடுறாங்க. ஆடிட்ட பிறகு அதுக்கப்புறம் பாட்டு ஒரு கலக்கு கலக்குறாங்க. என்ன பாட்டுன்னா, தன்னானே தன்னாரே தன்னாரே நானா, அந்த சாங் ஆடுறாங்க. ஆடும்போதே அவங்க தவறி தடுமாறி விழறாங்க. அப்போ அந்த ஆள் கிண்டல் பண்ணுறாரு, போதும் போதும் எல்லாம் ஆட தெரிஞ்ச மாதிரி இவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணது போதும், வந்துருங்க, இதுக்கப்புறம் விழுந்துட போகிறீங்க அப்படின்றாங்க. ஏங்க யாருக்குங்க ஆட தெரியாதுன்றீங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குத்து ஆட்டம் ஆடுறாங்க பாரு கண்மணி. சரியான டான்ஸுங்க. ஆட்டமும் பாட்டமும் ஆடி சந்தோஷமாக இருக்கும்போது இதை பார்க்குறாங்க வெண்ணிலாவுக்கு வெறுப்பாக இருக்குது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு சாப்பிடும்போது சிவகாமி ஒரு பிளேட்டில் சப்பாத்திலாம் எடுத்து சாப்பிடும்போது அன்பு அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு குழம்பு கரண்டி எடுத்து ஒரு அம்மா மேலே கை தவறி குழம்பு ஊற்றிடுதுங்க. அந்த அம்மாவுடைய புடவை துணி எல்லாம் குழம்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ சாரிங்க சாரிங்கன்னு சிவகாமி சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா, என்ன சாரி சொல்கிற, ஊற்றிட்டு எண்ணெய் கரை போயிடுமா, இப்போ இரு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு ஒரு கரண்டி குழம்பு அள்ளி சிவகாமி மேலே ஊற்றிட்டு, இப்போ நீ வாஷ் பண்ணி பார்க்கலாம் அந்த எண்ணெய் கரை போகுதான்னு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அன்பு முறைக்கிறாரு அவங்கள. ஓடியாந்து முறைக்கும்போது அதோடு இந்த கதை நிற்கிதுங்க. நாளைக்கு அன்பு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.